தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். தமிழ் தேசிய போராளி நமது அன்புக்குரிய தம்பி வாசுதேவன் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்விலே சந்தித்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பியுடைய இது போன்ற ஒரு மண்டபத்திலே அவருடைய திருமண நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டிய நாம் அவர் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக என்ன சீமான் சொல்வார், என்னுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல, பள்ளியிலே படித்துக் கொண்டிருப்பவர்கள் என்று சொல்வார். அப்படி எதிர்காலத்திலே ஆகி அவருக்கு நடக்கின்ற இந்த பாராட்டு நிகழ்விலே பங்கேற்க வேண்டிய நாம் இன்றைக்கு அவருடைய படத்திறப்பு புகழ் வணக்க நிகழ்விலே பங்கேற்கிற ஒரு துயரமான நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறோம். இழப்பு நாம் எல்லோருக்கும் ஈடு செய்ய முடியாது என்றாலும் கூட அவரை பெற்ற தாய்க்கு அது மிக மிக ஈடு செய்ய முடியாதது. சில மாதங்களுக்கு முன்தான் தன்னுடைய மூத்த மகனை இழந்தவர் இப்போது எதிர்பாராத வகையிலே இந்த நீர் விபத்திலே தன்னுடைய இளைய மகனையும் பறிகொடுத்து விட்டார். அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்பதே புரியவில்லை. நான் என்னுடைய மருத்துவமனைக்கு வருகின்ற உலகின் சிக்கலுக்கு ஆளாக்கி இதய நோய் போன்ற கோளாறுகளுடன் வருபவர்களுக்கு பலருக்கு நான் நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. இதற்கு சொல்லவே முடியாது. அவருடைய மகன் நிலையை ஈடு செய்ய யாராலும் முடியாது. அப்போது எனக்கு கற்பகம் என்கிற ஒரு திரைப்படம் நான் பள்ளி மாணவனாக இருந்த போது வந்தது. அந்த படத்திலே இருந்த ஒரு பாடல் என் நினைவுக்கு வந்தது. அந்த திரைப்படத்திலே நேசித்த மனைவி கணவன் இழந்து விடுகிறான். அவனுக்கு இரண்டாவது மனம் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் முதல் மனைவி மீது கொண்ட பாசத்தால் இரண்டாவது மணி அவனால் நேசிக்க முடியவில்லை, பேசவில்லை. அப்போது ஒரு நாள் அவன் வயல் காட்டிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய முதல் மனைவி வானத்திலே தோன்றுவது போல உருவம் தெரிகிறது. கண்ணை கசக்கிக் கொண்டு பார்க்கிறான். அங்கிருந்து ஒரு பாடல் அவனுக்கு கேட்கிறது. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவரும் நான் அல்லவா, கண்ணெடுத்து பாராமல் கலங்குவது நல்லவா, மன்னவா மன்னவா மன்னவா. வாசுதேவனின் தாய்க்கு அவருடைய வீட்டில் நான் சொன்ன அதே கருத்தை தான் இப்போது சொல்கிறேன். அவன் உங்கள் கண்ணை விட்டு போனாலும் உங்கள் கருத்தை விட்டு போகவில்லை, இந்த மண்ணை விட்டு போனாலும் அவன் உங்களை விட்டு போகவில்லை. உங்களுடைய மனத்திலே, உங்களுடைய இதயத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்காக நீங்கள் உயிர் வாழ வேண்டும். வேறு எப்படியும் நீங்கள் யோசிக்க கூடாது. உங்களுக்குள்ளே அவன் இருக்கின்றானே, உங்களை நீங்கள் மாய்த்துக் கொண்டால் அவனை இரண்டாவது முறை மாய்த்ததாக ஆகாதா? எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி அந்த திரைப்படத்திலே ஒரு இரண்டாவது மனைவியின் மீது பாசம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகிறானோ, அப்படித்தான் உங்களோடு கூட பிறந்த உங்கள் அண்ணன் இருக்கிறார், உங்கள் தந்தை இருக்கிறார், அக்கா இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
இந்த கட்சியை சேர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு அண்ணனை போல் இருக்கிறேன். எனவே எங்கள் மீது பாசம் செலுத்துங்கள். உங்கள் நாளின் மீது செலுத்திய பாசத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் இந்த உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிரும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். பயனில்லாமல் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடாது. எனவே உங்களுடைய மித்த வாழ்க்கையையும் உங்கள் உறவினர்களுடன் எங்களோடும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் உங்கள் மீது பாசம் செலுத்திய அந்த மகனுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். உயிர் வாழும் போது அவன் இந்த கட்சிக்கு எப்படி உழைத்தானோ அப்படித்தான் அவன் இருந்தும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறான். ஏனென்றால் இந்த பணத்திறப்புக்காக பணத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய உறவுகள் சொன்ன பொழுது அவருடைய வீட்டிலே பணத்தை மாட்டி விடுவார்கள். ஆனால் அந்த பணத்தை பொறுத்தவதற்கு நமக்கு ஒரு அலுவலகம் இல்லையே என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நம்முடைய பொறுப்பாளர்கள் விவாதித்து ஒரு அலுவலகத்தை திறக்க வேண்டும். அந்த அலுவலகம் அவருடைய பெயரிலே எழுதி அங்கே அவருடைய படத்தை பொருத்த வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அப்படி இருந்தும் அவன் இந்த கட்சிக்கு ஒரு அலுவலகத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அலுவலகத்தில் அவனுடைய படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அவனுடைய நினைவு வரும். ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் முதல் பணியும் அதனுடைய இறுதி பணியும் அவன்தான். முதலும் முடியுமாக அவன்தான் இருப்பான். ஒரு கூட்டத்திற்கு பணியிலே பதிவு போட வேண்டும் என்றவுடன் நான் முக்கிய பொறுப்பாளருடன் சொல்லி வாசலை பதிவு போட சொல்லுங்கள் என்று சொல்வேன். அவருடைய சொந்த பணியின் காரணமாக ஒரு 2-3 மணி நேரம் தாமதமாகிவிட்டால் வீட்டை நினைவுபடுத்துவேன். உடனே வாசலுடன் பேசி நீ கண்ணனிடம் பாஸ்கரிடம் கேட்டு உடனடியாக பதிவு போடுப்பா என்று சொல்வேன். அந்த வாசகங்களை அவனை கேட்டு உருவாக்கு என்று சொல்வேன். அவன் போய் அப்படியே செய்வான். அதுக்கு எனக்கு அதை அனுப்புவான். ஐயா அதை போட்டு வரலாமா, போட்டுப்பா. அப்படித்தான் அந்த கலந்தாய்வின் பணி தொடங்கும். கலந்தாய்வு கூட்டத்திலே அந்த நோட்டை கொடுத்து எல்லோரிடமும் கையொப்பம் வாங்குவது அவனுடைய வேலை. எல்லோரையும் புகைப்படம் எடுப்பான். தன்னுடைய படத்தை எடுக்க வேண்டும் என்று அவன் ஒரு நாள் கூட நினைத்தது இல்லை. நான் உட்பட அனைவருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். நாமும் அந்த படத்தில் இருக்க வேண்டும். அதை கூட பிறந்தவன் ஒரு முடிவனை போல தன்னுடைய படத்தை எடுக்கிறது நினைத்ததே கிடையாது. எல்லோருடைய படத்தை எடுப்பான். நாங்கள் கட்டாயப்படுத்தி அவர்கள் சொல்லி எடுப்போம். சில நேரம் செல்ஃபியாக தன்படமாக எடுத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு தன்னலம் திறந்த ஒரு மாமனிதனாக அவன் இருந்தான். அதே போல அந்த பதிவு செய்கின்ற அந்த நோட்டு புத்தகத்திலே எல்லோருடைய கையொப்பத்தையும் வாங்கி அதை பாஸ்கரை சொல்லி அந்த தீர்மானங்களை எல்லாம் எழுத சொல்லுவான். இப்போது கூட அந்த நோட்டு அவருடைய வீட்டில் தான் இருக்கிறது. தன்னுடைய வீட்டையே கட்சி அலுவலகமாக மாற்றி செயல்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஒப்புதலற்ற கட்சி தொண்டனாக தமிழ் தேசிய போராளியாக அவன் இருந்தான். அவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றாலும் கூட அவருடைய படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த நினைவுகள் நமக்கு வரும். அந்த நினைவுகளை சுமந்து அவருடைய தமிழ் தேசிய கனவை இலக்காக கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். ஈழ போர்க்களத்திலே தமிழ் தேசிய தலைவர் நேரு பிரபாகரன் சொல்வார், உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது நமது உரிமை, சுதந்திரம், கௌரவம் என்று சொல்வார். அவன் இங்கே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு சென்றிருக்கிறான். அவனுடைய இறப்பு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு சென்றிருக்கிறது. அங்கே போர்க்களத்திலே உயிரை கொடுத்தாவது விடுதலை பெற வேண்டும். அதற்காகத்தான் தலைவர் அப்படி சொன்னார், உயிரினும் மேலானது நமது சுதந்திரம் என்று. ஆனால் இங்கே நம்முடைய அரசியல் போராட்ட களத்திலே நாம் உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உணர்வை தர வேண்டும், நம்முடைய உழைப்பை தர வேண்டும். சிறிதளவு நம்முடைய பொருளை இந்த அரசியல் போராட்டத்திலே நாம் செலவிட வேண்டும். எனவே அந்த களத்தை போல இங்கே நாம் உயிரை விட என்ன வேண்டியதில்லை. மாறாக நம்முடைய உயிர் மிக முக்கியமானது என்பதை அவன் உணர்த்தி சென்றிருக்கலாம். இன்னைக்கு அவருடைய இழப்பு ஒரு போராளியை நாம் இன்னைக்கு இழந்து நிற்கின்றோம். எனவே அந்த இழப்பின் மூலம் அவனுக்கு சொல்ல வருவது, இங்க வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உயிர் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு மிக மிக முக்கியமானது.
என்னை போல் எச்சரிக்கை இல்லாமல் நடந்து கொண்டு உங்களுடைய உயிரை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய உயிர் உன்னதமானது மட்டுமல்ல, இந்த போராட்டத்திற்கு முக்கியமானது. உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், என்னை போய் இழந்து விடாதீர்கள் என்று நமக்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார். நான் உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு நன்றாக கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வருகைக்காக உங்களை பெற்று உணவூட்டி வளர்த்த உங்களுடைய தாய் இருக்கிறார். உங்களுக்கு கல்வி தந்து வேலைக்கு அனுப்பி உங்களுடைய தந்தை உங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனைவி இருக்கிறார், உங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வெளியில் செல்கின்ற நீங்கள் உயிரோடு வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை தயவு செய்து கைக்கொள்ளுங்கள். எத்தனையோ ஒரு இடத்தில் இறந்து போகிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ இளைய தலைமுறையினர். நேற்று முன்னாள் கூட ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈரோடு மாவட்டம் என்று நினைக்கின்ற தமிழகி என்கிற நம்முடைய கட்சியின் போராடி அவர் உதத்தில் உயிரிழந்து விட்டார். தன்னுடைய இழப்பின் மூலம் அவர் நமக்கு கொண்டு சென்றிருக்கும் பாடம், உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த விபத்துகள் நேராமல் காத்துக் கொள்ளுங்கள், நீர்நிலைகளை எல்லாம் கையாக சென்று குளிக்காதீர்கள், வாகனத்தை ஓட்டும் போது வேறு எந்த கவனமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் விபத்திலே மாண்டு போவீர்கள், என்னை போல் உயிரிழந்து விடாதீர்கள். நோய் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள், நோய்க்கு உரிய சிகிச்சையை பெறுங்கள். நீங்கள் உயிரிழந்து விடக்கூடாது என்பதைத்தான் தன்னுடைய இழப்பின் மூலம் அவன் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றான். தேசிய தலைவர் நீலகிரி பிரபாகர் அவரை ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களுடைய தோழர்கள் போராளிகள் களத்திலே இறந்து போகும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் உயிருக்கு உயிராக நேசித்த என்னுடைய தோழர்கள் போர்க்களத்திலே என்னோடு தொடரோடு தொடர்ந்து போராடிய என்னுடைய தளபதிகள், பல ஆண்டு காலமாக நாம் உருவாக்கிய என்னுடைய போராளிகள், இவரெல்லாம் களத்திலே வீழும் பொழுது என்னுடைய இதயம் வெடிக்கும். ஆனால் அந்த சோகம் என்னை சோர்ந்து போக செய்வதில்லை. என்னுடைய உரிமை போராட்டத்திற்கு, என்னுடைய லட்சிய உறுதிக்கு மேலும் உரமேற்றி இருக்கின்றது என்று நம்முடைய தலைவர், தேசிய தலைவர் நீலகிரி பிரபாகரன் சொன்னார். அப்படித்தான் நம்முடைய சக போராளி தம்பி மு. வாசுதேவன் அவருடைய இறப்பு நம்முடைய இதயம் அதனால் நெருங்கி போனாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து 1020 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருக்கும் இந்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக, இன உரிமை மீட்புக்காக நம்முடைய அந்த போர்க்களத்திலே அவனை போன்ற அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற லட்சிய உறுதிக்கு அவருடைய இழப்பு உரமேற்றி இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் தீபனின் மாதம். அவனை பற்றி ஒரு பாடல் உண்டு. வானத்திலிருந்து தீபன் சொல்கிறான் போரை வீடாதே. அந்த பாடலை நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன், உணர்ச்சிபூர்வமாக கேட்டிருக்கின்றேன். அதே பாடலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வானத்திலிருந்து நம்முடைய தம்பி வாசுதேவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். வானத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். என்றாலும் ஒரு நாள் 1001 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த தமிழினம் நான் இழந்த அவசரமையை மீட்காதா? அந்த மீட்கின்ற நாளை நாம் வானத்திலிருந்து பார்க்க மாட்டோமா என்று இயக்கத்தோடு அவன் இருக்கின்றார். அந்த இயக்கத்தை தீர்ப்பது நமது கடமை. அதற்கான அரசியல் போராட்டத்திலே நம்மை அவனை போன்ற அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என் புகழ் வளர்த்த உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க,